திருப்பாச்சி படத்துல நடிச்ச கருப்பு. எங்க அண்ணன் என்ன விட்டு முதல்ல தெரியுதுங்க. இவங்களுடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ரீஜா ஜான்சன். இவங்க கேரளாவை சேர்ந்த திருச்சூர்ல பிறந்தவங்க. மலையாளம் அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் இவங்க படங்கள் நடிச்சிருக்காங்க. 2002ல மலையாள மொழியில வந்த நிழல் கூது அப்படின்ற ஒரு படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். இந்த படத்துல இவங்களுடைய கேரக்டர் நேம் மல்லிகா அப்படின்னு இருந்ததுனால ரீஜா ஜான்சன் அப்படின்னு இருந்த தன்னோட ரியல் நேம மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்காக மாத்திக்கிட்டாங்க. அடுத்ததா 2004ல தமிழ் மொழியில சேரன் அவர்கள் இயக்குன ஆட்டோகிராஃப் படத்துல கமலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல 3 ஹீரோயின் இருப்பாங்க. ஒவ்வொரு ஹீரோயினுமே அவங்களோட ஸ்டைல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருக்கும். இந்த படத்துக்காக இவங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஆமா செந்தில், ஐயோ எவ்வளவு வருஷம் ஆச்சு. வா 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 உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறிய? உள்ள வாங்க. மலையாளம் தமிழ் முடிச்சு அடுத்து தெலுங்குலயுமே இவங்க படம் நடிச்சிருக்காங்க. நான் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து ஆட்டோகிராஃப் படத்தோட ரீமேக் படத்துல விமலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாச்சி படத்துல விஜய் அவர்களோட தங்கச்சியா கற்பகம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஐயனார் யாரு? ஊரே காக்குற தெய்வம். அவருக்கு செய்யற அறிவால சாதாரணமா செஞ்சிட முடியுமா? என் அண்ணன் அதுக்கு எப்படி எல்லாம் பவர் ஏத்துதோ. அதுக்கப்புறம் தமிழ்ல திருப்பதி, உனக்கும் எனக்கும், தோட்டா, சென்னையில் ஒரு நாள் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அடுத்தது அவுட் ஆஃப் த பாக்ஸா பியரி அப்படின்ற ஒரு படம் பியரி லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக இவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. சினிமாவில மட்டும் இல்லாம சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன அஞ்சலி அப்படின்ற ஒரு சீரியல்லையும் திருவிளையாடல் அப்படின்ற ஒரு சீரியல்லையுமே சின்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2013ல வந்த கதவீடு அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல. இப்போ சினிமா ஃபீல்ட விட்டு வெளியில போய் ஜெகதீஷ் அப்படின்ற ஒருத்தவரை மேரேஜ் பண்ணி 2 ஆண் குழந்தைங்களோட ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.